special intensive revision. That is, they are revising the electoral rolls. நம்மளோட ஓட் உரிமை யார் யாருக்கு ஓட்டு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவன் ஓட்டர் ஐடி கார்டு இருந்தாலும் திருப்பி மறுபடியும் நம்ம வந்து எல்லாம் ரெனியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது நடந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக பண்ணது 2002, அதுக்கப்புறம் 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பண்ணுறாங்க. ஏன் இது 2022 பண்ணல? ஃபார் தி 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லாம் விட்டு போட்டு இப்போ லோக்சபாவில் அவங்களுக்கு வந்து பின்னடைவு வந்த உடனே இப்போ வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட் கோல்மால் பண்ணது இந்த இசிஐயோட உதவியுடன். அந்த ஒரு இதில் வந்துட்டு ஆக்சுவலி when the whole லோக்சபா எலெக்ஷன் took place, தமிழ்நாடு ஒரே ஒரு ஸ்டேட் தான் வந்துட்டு நம்மளுக்கு டிஎம்கே பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களோடது நல்லது நம்ம பேசியே தீரணும். அந்த பூத் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க பூத் ஏஜென்ட்ஸு எந்த ஒரு கட்சியிலையும் டிஎம்கே மாதிரி இல்லை. டிஎம்கேல வந்து ரொம்ப அப்படியே டிசிப்ளின்டாக அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. யார் வந்து ஓட் போட்டாங்க, யார் ஓட் போடல, யார் ஓட்டர், எல்லாமே விழாவாரியாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து தே ஆர் மாஸ்டர்ஸ். ஓகே, அப்போ வந்து எந்த ஒரு கட்சிக்கும் புரியல இந்த 2024 எலெக்ஷனில் என்ன கோல்மால் நடந்தது, எப்படி யார்கிட்டமே ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிஎம்கே பார்ட்டி வாஸ் ஹேவிங் ஆல் த ரெக்கார்ட்ஸ் இந்த ஃபார்ம் 16 எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இதே சரியாக இல்லை. மற்ற கட்சிகளெல்லாம் அந்தளவுக்கு டிசிப்ளின்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது.